ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று முருங்கை மரம் போட்டிருந்தேன்ல, அது பக்கத்தில் ஒரு பெரிய முருங்கை மரம் ஒன்று நின்றுச்சு. அதில் முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்தாச்சு. முருங்கைக்கீரை பொரியல் தான் நாளைக்கு நம்மளுக்கு. இந்த பாருங்க, உடனே உருவி எடுத்து வச்சுட்டு நாளைக்கு தான் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் முருங்கை எடுத்து சாப்பிட போகிறான். பாருங்கப்பா, பறிச்சிட்டு வந்துச்சு மரத்தில். நேற்றே மரத்தை காட்டி வீடியோ போட்டிருந்தேன். அந்த மரத்தில் பறிக்கல, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் ஒன்று நின்றுச்சு. அந்த பெரிய மரத்தில் பறிச்சிட்டு வந்துட்டோம். பூவில் நிறைய பூத்துட்டு இருந்துருக்கு பாருங்கள். பூ இலையிலெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டேன். இங்கே சவுதியில் முருங்கை கீரை கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான். அதுவும் அந்த அந்த ரோட்டில் ஒரு மரம் இருக்குது, அதில் தான் நாங்கள் பறிச்சிட்டு வந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முருங்கைக்கீரை பொரியல் தான் நாளைக்கு. இப்போ உருவி வச்சுட்டு நாளைக்கு பொரியல் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பர். முருங்கைக்கீரை சரண பண்ணி முருங்கைக்கீரை சாதம், கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு தான் அங்கே இருக்குது, அதில் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த முருங்கைக்கீரை. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈஸ்வர் காரைக்குடியினர், உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி.